கிட்டனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் கிவ் உங்களோட தாட்ஸ் குடுங்க. லைக் நீங்க ஒர்க் பண்ணியிருப்பீங்க. லைக் யூ டோ இந்த இந்த டூல கேட்டிருப்பீங்க. லைக் கேட்காம இருப்பீங்க. லைக் உங்களோட வியூ என்ன? லைக் நீங்களும் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்களா? லைக் யூ கூகுள் சம்திங் ரைட்? கிட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிட்டு கிட்டுன்றது ஒரு டூலு. கிட்டப்ல வந்து நம்ம வந்து ரெபாசிட்டரி புஷ் பண்றதுக்கு, புல் பண்றதுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஓகே, டெர்மினல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட் கிட் பேஷ்னு ஓகே. சொல்லிட்டு கிட் இன்ஸ்டால் பண்ணாக்கா ரைட் கிளிக் பண்ணும்போது என்னவோ நம்ம வந்து விண்டோவில் வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது கிட் பேஷ் ஹியர்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிட் டெர்மினல் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ம்ஹ்ம். கிட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கமாண்ட்ஸ் வந்து நம்ம சிஎல்ஐ கமாண்ட் லைன் ஓகே, இன்டர்பிரேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஓகே. குட், குட். எனி அதர்? வெர்ஷன் கண்ட்ரோல் கிட்டப் நம்ம வெர்ஷன் கண்ட்ரோலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, குட், குட். எனி அதர்? நம்ம கோட ஈஸியா எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். கோட் ஆக்சஸ். மாடிஃபைல ஓகே. சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி யூஸ் ஓகே. கிட்ன்றது லோக்கல் ரெபாசிட்டரி, கிட்டப்ன்றது சென்ட்ரல் ரெபாசிட்டரி. ஓகே. ஓகே, குட். லைக் நீங்க சொன்ன மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ரைட். லைக் கிட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அதோட பர்பஸ் பாத்தீங்கன்னா இது வந்து வெர்ஷன் லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க. லைக் கிட்டோட மெயின் பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா டு ட்ராக் த சேஞ்சஸ். சேஞ்சஸை வந்து ட்ராக் பண்றதுக்காக தான். லைக் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ இட் வில் ஹேவ் த ட்ராக். அண்ட் நம்மளுக்கு சப்போஸ் நம்ம ரியல் லைஃப்ல டைம் டிராவல் பண்ண முடியாது. பட் கிட்ல பாத்தீங்கன்னா வி கேன் டைம் டிராவல். லைக் ஒரு பாயிண்ட்ல இருந்து பின்னாடி போய் கூட நம்ம வி கேன் டேக் தட் ஃபைல். இன் கேஸ் தட் ஃபைல் டெலீட் பண்ணிட்டாலோ இல்ல மாடிஃபை பண்ணிட்டாலோ வி கேன் கோ பேக் டு டைம். பின்னாடி போய் வி கேன் டேக் தட். லைக் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கோ ஸோ வி கேன் டேக் தட். ஸோ அதனாலதான் லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இட் பிகேம் சோ பாப்புலர். லைக் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒருத்தர் மட்டும் உங்க டீம்ல நீங்க கோட் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். யூ டூயிங் கோட் யுவர் செல்ஃப்னா யூ டோன்ட் நீட் டு நோ லைக் எனி கிட் எது தேவையில்லை. லைக் யூ ஒன்லி ஒர்க்கிங் ரைட். நீங்க மட்டும் தான் ஒர்க் பண்ண போறீங்க. லைக் அதர் டெவலப்பர்ஸ் ஒன்ட் ஒர்க் தான். ஸோ நீங்க என்ன கோட் பண்றீங்களோ உங்க லோக்கல்ல இருக்கும் போது யூ கேன் ஆக்சஸ் எனிவேர் எனி டைம். எனி டைம்ல நீங்க அந்த மிஷின்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் இன் கேஸ் ஆஃப் குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மைக்ரோ சர்வீசஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கோங்களேன். லைக் குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஒரு 10 to 12 பீப்புள்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல ஒர்க் பண்றாங்க. லைக் ஒருத்தர் பேமெண்ட் பேஜ்ல இருக்காரு, இன்னொருத்தர் கார்ட்ல இருக்காரு, இன்னொருத்தர் ஃப்ரண்ட் எண்ட்ல லைக் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்காரு, இன்னொருத்தர் அபவுட் செக்ஷன்ல ஒருத்தர் ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது ஸோ தே கான்ட். இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது அட் டைம் இப்போ லோக்கல்லே இருந்தது வச்சுக்கோங்களேன். அந்த டைம் ஆஃப் மெர்ஜிங் பண்ணும்போது இட் சுட் பி சோ ஹார்ட் ரைட். இப்ப என்னால ஒரு சிஸ்டமே இல்ல நம்ம கிட்ட. ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலே இல்ல. லைக் இவர் ஒரு பேஸ்ல இருந்து கோட் எழுதிருப்பீங்க, நான் இன்னொருத்தர் பேஸ்ல இருந்து கோட் எழுதிருப்பாரு. at the டைம் ஆஃப் கம்பைலிங் எவ்ரி திங் அட் ஒன் பிளேஸ்னா ஸோ இட் வில் பி லைக் ஹியூஜ் ப்ராசஸ். எந்த மாடல் இக்னோர் பண்ணணும், இவர் எந்த மாடல் இருந்து எதை கால் பண்ணிருக்காரு எதுவுமே தெரியாது. லைக் அப்ப அது வந்தது. ஆஃப்டர் தட் ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடா இருந்தது. இது ஓவர் கம் பண்ணதா லைக் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லைக் அதுலயே பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்கு. சென்ட்ரலைஸ்டு இருக்கு, அந்த டீசென்ட்ரலைஸ்டு இருக்கு. டீசென்ட்ரலைஸ்டுனா டீசென்ட்ரலைஸ்டுனா லைக் யூ டோன்ட் ஹேவ் எ கிளவுட் ரெபாசிட்டரி. லோக்கல்லே இப்ப ஒரு ஒரு இப்போ ஒரு லைக் எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல வச்சுக்கோங்களேன். லைக் ஐ ஹாவ் ஒன் மெயின் சர்வர். ஒரு மெயின் சர்வர்ல இருக்கும். அந்த மெயின் சர்வர்ல தான் எல்லா கோடு இருக்கும். லைக் ஒன் எவர் டெவலப்பர் வாண்ட்ஸ் டு ஒர்க் ஆன் எ பர்டிகுலர் கோட்னா அந்த சர்வரோட எக்ஸ்பி பண்ணி வி டுக் த கோட் அண்ட் வி மாடிஃபைட் தட் அண்ட் வி புஷ் த கோட் டு தட் சென்ட்ரலைஸ்டு சர்வர். இதுல பாத்தீங்கன்னா லைக் இட் பிகம் சோ மச் இஷ்யூஸ். கோட் செக் அவுட் ஆகும்போது இல்ல செக் இன் ஆகும்போது லைக் இட் ஆடிங் சோ மச். ஸோ தட்ஸ் வை பீப்புள் வாண்டட் டு மூவ் தட் இன் டு கிளவுட். கிளவுட்ல மூவ் பண்ணும்போது இட் ஹாஸ் சோ மச் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்தது. லைக்
ஒரு மெயின் பிரான்ச்ல இருந்து சப் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு அந்த சப் பிரான்ச்ல இருந்து நம்ம கோட் ரைட் பண்ணிட்டு லைக் அதை மெர்ஜ் பண்ணும்போது அதுலயே என்ன இஷ்யூஸ் இருக்கு, மெர்ஜ் கான்ஃபிளிக்ட் ஆகுதா, மெர்ஜ் இதாகுதான்னு. ஸோ இதெல்லாமே வந்து லைக் கிளவுட் ரெபாசிட்டரிஸ் வரும்போது ஸோ இட் ஓவர் கம் திஸ். ஸோ அதனால லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேர் வாண்டட் டு யூஸ் கிளவுட் பேஸ்ட் ரெபாசிட்டரி சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் வி யூஸ் பிட் பக்கெட், ரைட்? பிட் பக்கெட்டும் பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் ரெபாசிட்டரிஸ், கிட்டப் பாத்தீங்கன்னா கிளவுட் பேஸ்ட் ரெபாசிட்டரிஸ், தென் கிட்லேப் இருக்கு, கிட்லேபும் கிளவுட் பேஸ்ட் ரெபாசிட்டரிஸ். அப்புறம் நம்ம ஏடபிள்யூஸோட ஓன் ப்ரொப்ரைட்டரி ரூல் பாத்தீங்கன்னா கோட் ரெப்போ இருக்கு, கோட் கமிட் வந்து ஏடபிள்யூஸோட ஓன் ரெபாசிட்டரிஸ். ஓன் ரெபோசிட்டரிஸ் லைக் மேனேஜ்மெண்ட். இப்ப நம்ம பேச வந்தது பாத்தீங்கன்னா கிட் பாத்தீங்கன்னா இட்ஸ் பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். இது சாஃப்ட்வேர் வந்து வாட் இட் டஸ், ரைட்? இட் வில் ட்ராக் த சேஞ்சஸ் தட் ஹேப்பன் இன் அவர் லைக். இப்ப இப்ப நீங்க இப்ப லைக் வி சேட் இன் நேத்து ஸ்டேட்டஸ் சொன்னல, லைக் வி நீட் லைக் எ பேசிக் திங் வந்து வி நீட் டு ஹேவ் கிட் பேஷ்ன்றது ஒரு டூல் நம்மளுக்கு வேணும்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்டா? ஸோ ஆல்ரெடி நான் இங்க நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஐ டென்ட் டூ எனிதிங். ஸோ இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். சி இட் நாட் எ ரெபாசிட்டரி வருது. அப்ப நீ கிட் இன்ஸ்டால் பண்ணிட்ட, ஸோ ஸ்டார்டட் டு ட்ராக் ஆல் யுவர் சேஞ்சஸ்னா இல்ல, வி நீட் டு இனிஷியலைஸ் த கிட். ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை நம்ம இனிஷியலைஸ் பண்ண சொல்றோம். லைக் ஒன்ஸ் வி சே தட் கிட் சாஃப்ட்வேர் வந்து இட் வில் ட்ராக் ஆல் த சேஞ்சஸ், என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம், என்னென்ன திங் பண்றோம், தென் பண்ணுவோம் நம்ம. லைக் அதுதான் லைக் பேசிக் டியூட்டி ஆஃப் கிட். ஓகே. ஸோ இப்ப நம்ம சின்ன வயசுல வந்து எல்லாருமே வீடியோ கேம் ப்ளே பண்ணிருப்போம், கரெக்டா? லைக் மேரியோ எல்லாம் பீப்புள் ப்ளே பண்ணிருப்போம். லைக் 90s கிட்ஸ், ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் லைக் 90s கிட், ரைட்? ஸோ நம்ம பார்க்கும்போது வில் ப்ளே மேரியோ லைக் அதர் கேம்ஸ், ரைட்? பண்ணும்போது ஒரு சர்டன் பாயிண்ட்ல நம்ம ஒரு பிளேஸ் வந்தோடனே நம்ம செக் பாயிண்ட் சேவ் பண்ணுவோம்ல. லைக் இஃப் யூ டை அட் சம் அதர், ரைட்? இந்த கேம்ல வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம், கரெக்டா? சிமிலர்லி தட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். லைக் அவர் கமிட்ஸை வந்து குரூப் ஆஃப் ஃபைல் நம்ம சேஞ்சஸ் வி கேன் சேவ் இட் எஸ் எ செக் பாயிண்ட். இன் கேஸ் எனிதிங் ஹேப்பன், லைக் ஃபர்தரா இந்த செக் பாயிண்ட்ல இருந்து எனி டிசாஸ்டரோ இல்ல எனி சேஞ்சஸோ எனி ஃபைல் ரிமூவலோ ஏதோ நடந்துருச்சுன்னா வி கேன் கோ பேக் வித் தட் பர்டிகுலர் செக் பாயிண்ட். அந்த செக் பாயிண்ட்ல வந்து நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் ரிக்வயர்டோ அது நம்ம பண்ணிக்கலாம். லைக் வி கால் இட் தட் as a commit. அந்த கமிட்ல போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கமிட்ல போயிட்டு வி கேன் சி லைக் இன் கேஸ் இப்போ இப்போ இங்க ஒரு செக் பாயிண்ட் லைக் ஐ ஹவ் லைக் ஒர்க்கிங் ஆன் சம் ஃபைல்ஸ். ஏன்னு ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன், பின்னு ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன், பின்னு ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன், சின்னு ஒரு ஃபைல ஒர்க் பண்றேன், டில ஒரு ஃபைல், இத்தனை ஃபைல நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஐம் மேக்கிங் திஸ் குரூப் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒரே கமிட்ல ஐ எம் மேக்கிங் சேஞ்சஸ். நான் கிட் லைக் ஒரு செக் பாயிண்ட் கிரியேட் பண்றேன். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சேர்த்து செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணிடுறேன். லைக் கிரியேட்டிங் செக் பாயிண்ட் as டின்னு ஒரு செக் பாயிண்ட் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் தி செக் பாயிண்ட் சம் அதர் பீப்புள் கம்மிங் அண்ட் ரிமூவிங் ஆல் திஸ் திங்ஸ் ஆக்சிடென்டலா. லைக் தே ரிமூவ் லைக் 2 or 3 ஃபைல்ஸ் வச்சுக்கோங்களேன். லைக் when I come back and see என்னால லைக் ஆஃப்டர் தட் ஐ couldn't see that other 2 files, right? So it accidentally delete another. I can overcome with the checkpoint, right? I can இந்த செக் பாயிண்ட்டை நான் திரும்பி கொண்டு வந்து ஐ கேன் பிரிங் தோஸ் 2 files to life. இந்த ஏன்னா நம்ம சேவ் பண்ணிட்டோம். லைக் கிட்டோட பர்பஸ் வந்து ட்ராக் பண்ணி இட் மேக் த சேஞ்சஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஸோ இட் வுட் பி ஈஸி ஃபார் அஸ். ஒரு ஃபைல வந்து ஈஸியா நம்ம வந்து லைக் மேனேஜ் பண்ண முடியும். லைக் குரூப் ஆஃப் இப்ப இண்டிவிஜுவலா ஒரு குரூப் பெரிய குரூப் ஒர்க் பண்றதுன்னா லைக் சம் மே கன்சிடர் இந்த ஃபைல் வந்து நாட் ரிக்வயர்ட்னு சொல்லி டெலீட் பண்ணிருக்கலாம். சம் பீப்புள் வாண்டட் தட் ஃபைல், ரைட்? அந்த டைம் வந்து இந்த திங்ஸ் வந்து சோ யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். லைக் இப்போ நீங்க டெவாப்ஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணீங்கன்னா யூ ஒன்ட் டூ எனி திங். நீங்க கிட்டே யூஸ் பண்ண மாட்டீங்க 90% ஆஃப் த டைம்.
லைக் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி டெவலப்பர்ஸே வந்து YAML ஃபைல் கொடுப்பாங்க. நீங்க இல்லைன்னா வெறும் YAML ஃபைல் மட்டும் எடிட் பண்ணி அதை மட்டும் தான் புஷ் பண்ணுவீங்களே தவிர எந்த பிரான்ச்க்கு வேணுமோ அதுதான் புஷ் பண்ணுவீங்களே தவிர லைக் பிரான்ச்சஸ் மெர்ஜ் பண்றதோ இல்ல ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்றதோ எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸோட டியூட்டி ஆயிடுச்சு இப்ப. லைக் கிட் இஸ் கம்ப்ளீட்லி நவ பிகம்ஸ் டெவலப் டெவலப்பர்ஸ் டூல். டூல் டெவலப்பர் டூல் சொல்லுவாங்க. ஆமா, கிட்டுக்கு வந்து இப்ப கம்ப்ளீட்டா டெவலப்பர்ஸ் டூலாவே ஆயிடுச்சே தவிர லைக் டெவாப்ஸ் இன்ஜினியர் நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இன் கேஸ் ஆஃப் இப்ப நீங்க ரிலீஸ் கால்ல உட்காருங்க லைக் யுவர் இன் ரிலீஸ் கால் பீப்புள் மர்ஜிங் லைக் ஒரு மேனேஜர் வந்து லைக் he has to approve the merge request சொல்லுவாங்க. லைக் ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணும்போது merge request அப்ரூவ் பண்றாங்க மேனேஜர். அந்த டைம் எதனா இஷ்யூஸ் வந்துச்சுன்னா லைக் none ஆஃப் த டெவலப்பர்ஸ் டோன்ட் ஹேவ் ஐடியா ஆன் தட். அந்த எரர் ஐடியா டவுன்ட் ஆகலனா லைக் யூ கேன் லைக் எக்ஸ்பிரஸ் யுவர் தாட்ஸ் ஆன் தட். நீங்க அந்த தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது யூ வில் கெட் எ குட் பாயிண்ட். லைக் உங்களோட லைக் யூ வில் பி இன் எ குட் புக். நீங்க பாத்தீங்கன்னா லைக் this person can handle multiple things சொல்லி you will have a good page. So basically git பத்தி தெரிஞ்சிருந்தா இட்ஸ் பெட்டர். அதிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைக் டெவலப்பர்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பாத்தீங்கன்னா கிட் வந்து செக் அவுட் பிரான்ச்சை வந்து செக் அவுட் பண்ணணும், கோட் எழுதுவாங்க, தென் செக் இன் பண்ணுவாங்க, தென் புஷ் பண்ணுவாங்க. அவங்களோட டியூட்டி அதோட முடிஞ்சிருது. அவங்களோட டியூட்டிஸ் அதோட முடிஞ்சிருது. லைக் அவங்களுக்கு இந்த ரீபேஸ்னா என்ன தெரியாது, ரீசெட்னா என்ன தெரியாது, செரி பிக்னா என்ன தெரியாது, ஸ்டாஷ்னா என்ன தெரியாது, ரீசெட்னா என்ன தெரியாது. ஸோ அதெல்லாம் நம்ம ஆஸ் எ டெவாப் இன்ஜினியர் இட்ஸ் ஆர் டியூட்டி டு நோ தோஸ் திங்ஸ். பட் யூ நெவர் யூஸ் இட் எனிவேர். அதுதான் மேஜர் திங்ஸ். யூ won't யூஸ் இட் எனிவேர் பட் இட் இஸ் குட் டு நோ தட். அதை வந்து தெரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி குட் வெல் அண்ட் நோன். அதனால சொல்றேன் நான் லைக் so we'll be seeing all those like advanced level git commits in our class. Like we spoke about checkpoint, right? மோஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ரெபாசிட்டரி கிட்டப்புங்களா இல்ல பிட் பேக்கெட்டுங்களா? Bitbucket, like most of the organization trust பாத்தீங்கன்னா Bitbucket தான் யூஸ் பண்ணுவாங்க. லைக் all are similar but there will be many changes. இப்ப நீங்க GitHub லைக் Bitbucket சொல்றீங்களா, ரெண்டுமே ஓன் பண்றது மைக்ரோசாஃப்ட் தான் ஓன் பண்றாங்க ரெண்டுமே. ஸோ ஆர்கனைசேஷன் வந்து ஃபார் பெட்டர் ப்ராக்டிஸ் ஏன்னா எஸ்எஸ்ஓ சைனிங் இருக்கும், சிங்கிள் சைன் ஆன் இருக்கும். இப்போ பிட்பக்கெட்ல பாத்தீங்கன்னா சாரி கிட்டப்ல பாத்தீங்கன்னா தே ஆல்சோ சப்போர்ட்டிங் பட் ஆஸ் அ செக்யூரிட்டி கன்சர்ன் பண்ணும்போது செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பிட் பக்கெட் ஆஃபர்ஸ் மச் மோர் ரிலையபிள் ஆன் செக்யூரிட்டி. ஸோ அதனால பீப்புள் லைக் மூவிங் தட் லைக் கார்பரேட்ஸ் வந்து லைக் கார்பரேட்ஸோ ஒரு எம்என்சியோ வந்து மூவிங் டு பிட் பக்கெட் தான் மோஸ்ட் ஆஃப் த யூஸ். ஸோ எல்லாத்துக்கும் கிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். கிட் அந்த டெர்மினல் பேசிக் திங் வந்து கிட் தான். லைக் யூ கேன் யூஸ் வித் கிட் டெர்மினல். கிட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் தவிர அது உங்களுக்கு ஒரு சிஎல்ஐ டூல். எப்படி நம்ம கியூபர்நெட்ஸ்க்கு வந்து கியூப் சிடியில் ஒரு சிஎல்ஐ டூலா யூஸ் பண்றோமோ அதே போல கிட்டுக்கு நீங்க பிட் பக்கெட் யூஸ் பண்ணாலும் கிட் வுட் பி யுவர் பேசிக் டூல். நீங்க கிட் சிஎல்ஐல எப்படி கான்ஃபிகர் பண்றீங்க லைக் யூ கிவிங் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரைட். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க கான்ஃபிக் பண்றீங்கல்ல லைக் அங்கதான் உங்களோட பேசும். லைக் when you give username and password it will talk to git or bitbucket எதுவா இருந்தாலும் அதோட பேசும். லைக் all do same thing but git would be like in a piece of initial CLI tool that we required. அவ்வளவுதான். கிட் லேப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிஐ வந்து அங்கே வந்து இன்பில்டா இருக்கு. ஆமா, சிஐ வந்து இன்பில்டா இருக்கு. அதுலயே நம்ம ரன்னர்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ தட் வுட் பி டிஃப்ரெண்ட் டாபிக். லைக் நம்ம இங்க 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 பேசுறது வந்து ஜஸ்ட் கிட் ரெபாசிட்டரிஸ் பத்தி தான் பேசுறோம். லைக் ஒன்ஸ் வி கோ டு ஓகே. இப்போ வந்து ஜென்கின்ஸ் நம்ம போகும்போது கிட் போகும்போது இப்போ நீங்க பிட் பேக்கெட் வச்சு தான் நீங்க இது பண்ணீங்களா இல்ல கிட் அப் வச்சு GitHub தான் பண்ண போறோம். லைக் I'll give overview Bitbucket. நான் என்ன செக் பண்ணல Bitbucket வந்து இட்ஸ் ஈஸி ஃப்ரீ ஃபார் ஆல் ஆன் தெரியல. I'm checking that. I didn't check that. Once I check that, I'll give overview. எங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ட்டு I'll show that. ஓகேவா? ஓகே. எக்ஸ்கியூஸ் செக் பாயிண்ட் செக் பாயிண்ட் பண்ணும்போது ஒரு செக் பாயிண்ட் வர்றதுல நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதோட ஹிஸ்டரி நம்ம கிட்டோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா லைக் சேம் நம்ம லினக்ஸ் பில்ட் பண்ண வருதா லைனக்ஸ் ஸ்டோர் வால்ஸ் தான். ஈ ஆல்சோ லைக் யூசிங் திஸ் பில்ட் திஸ் கிட். இந்த கிட்ட வந்து அவரு யோகி யூ ரைஸ்ட் அண்ட் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? சாரி பிரமோத், ஒன்றும் இல்லை. கிட் ஹப் அண்ட் கிட் அதோட டிஃபரன்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லு. நான் சொல்றேன். இல்ல போவா லைக் வில் கண்டினியூ. ஐ ஹேவ் தட். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? தேங்க்யூ.
செக் பாயிண்ட் நம்ம ஹிஸ்டரி ஆஃப் கிட் பாத்தீங்கன்னா லைக் இதுதான் மேஜர். அந்த செக் பாயிண்ட் கிரியேட் பண்றது இதை ட்ராக் சேஞ்சஸ் பண்றது தான் மேஜர் திங்ஸ். ஹிஸ்டரி ஆஃப் கிட் பாத்தீங்கன்னா நம்ம லைக் சேம் லைக் who developed லினக்ஸ் ரைட், அதே போல லைக் டார்வால்டும் லைக் ஈ பில்ட் திஸ் கிட் சாஃப்ட்வேர். ஏன் அவர் அது பில்ட் பண்ணாருன்னா இதுக்கு முன்னாடி விசிஎஸ்ஏ இல்லையா, இவர் தான் இதை கொண்டு வந்தாரா? இல்ல, தே ஆட் ஒரு விசிஎஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் தே டோன்ட் ஹவ் மச் லைக் ஃபியூச்சர்ஸ்ல அது இல்ல. லைக் இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக லைனக்ஸ் டார்வால் அண்ட் குரூப் ஆஃப் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணதுதான் இந்த கிட். கிட்டோட நேம் பாத்தீங்கன்னா லைக் வை கிட்னு சொல்றாங்கன்னா மொத்தம் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் லைக் த்ரீ டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல அவங்க சொல்லுவாங்க கிட்னா என்ன. லைக் கிட் இட் பில்ட் ஆன் லினக்ஸ் ரைட். லினக்ஸோட டெவலப்பர்ஸ் தான் வந்து கிட்லயே ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ லினக்ஸ்ல அந்த கிட்னு ஒரு கமாண்ட் இல்லாதது, ஒரு கிட்னு ஒரு வார்த்தையே கிடையாது. லைக் லினக்ஸ் கமாண்ட் நம்ம பார்த்தோம்ல, கிட்னு ஒரு கமாண்டே கிடையாது. ஸோ அதனால கிட்னு நேம் வச்சாங்கன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர்னு சொல்றாங்க. லைக் கிட்டோட லைக் அப்ரிவேஷன் குளோபல் இன்ஃபர்மேஷன் ட்ராக்கர்னு சொல்றாங்க. சில பேர் வந்து ஐ ஷுடன்ட் யூஸ் தட் வேர்ட், I'll put it in the third name. It is like unparliamented word, so I don't want to register here that. There's like goddamn other something they use, so I'll put it in WhatsApp group. So that is an unparliamentary word they use. They calling as a git and the git in the word unparliamented words are they calling it. So that was like in the அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த லினக்ஸ் ப்ராஜெக்ட்ல, சாரி இந்த யூனிக்ஸ் ப்ராஜெக்ட்ல, ஏன்னா லினக்ஸ் டார்வால் வாஸ் டெவலப்பிங் யூனிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ பண்ணும்போது அவங்களுக்கு ஆடா இருந்ததுனால தே பில்ட் தர் ஓன் டூல். தட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் கிட் அப். அதனால இட் 1999 லைக் இன் 2005 தே இன்ட்ரடியூஸ் திஸ் கிட். கிட் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? லைக் விசே ரைட். நம்ம இப்ப ஜென்ரலா சொன்னா கிட் யூஸ் பண்ணோம்னா வில் ஒன்லி த சாஃப்ட்வேர் பீப்புள் ரைட். நம்மளுக்கு டக்குன்னு யார் கிட் யூஸ் பண்ண சொன்னா லைக் சாஃப்ட்வேர் இல்ல டெக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க கரெக்டா. லைக் கிட் அவங்க மட்டும் யூஸ் பண்ண போறது இல்ல, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. லைக் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட்ஸ், சயின்டிஸ்ட் லைக் கவர்மெண்ட் சயின்டிஸ்ட்ல லைக் சயின்டிஸ்ட் பீப்புள் அவங்களும் ஒர்க் பண்றாங்க. லைக் குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாங்களா, தே வாண்டட் டு ஹேவ் தர் ஓன் வேர் தே கேன் ஸ்டோர் தர் ஆர்டிஃபேக்ட்ஸோ இல்ல பேட்டர்ன்ஸோ சேவ் பண்றது. தே கிரியேட் தர் ஓன் பிரைவேட் ரெபாசிட்டரி அண்ட் தே ஆர் லைக் சேவிங் தர். லைக் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. நாட் ஓன்லி இட் ஒன்லி மேஜர்லி பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் கிடையாது. லைக் சாஃப்ட்வேர் கோட் சேவ் பண்றது மேஜர்லி அது மட்டும் இல்லாம லைக் எவ்ரி திங் லைக் அது எவ்ரி அதர் சர்வீசஸ், every other industry people also able to access the git to store that அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றது இல்ல ஷேர் பண்றது. ஸோ they'll use that. ஸோ கிட்டப் ஒன்னா லைக் ரிஷி கேட்ட மாதிரி கிட்டப் ஒன்னா. கிட்ன்றது நம்ம லோக்கலா பண்றது. ஆமா, கிட்டப்ன்றது வந்து இப்போ சென்ட்ரலைஸ் ரெபாசிட்டரி யாருனாலும் புல் பண்ணிக்கலாம் கரெக்ட் பெர்மிஷன். கரெக்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி திங். கிட் பாத்தீங்கன்னா இட் ரன்ஸ் ஆன் லோக்கலி. கிட் கிட்ன்றது நம்ம டூல். லோக்கல் மீன்ஸ் லோக்கலின்றத விட நம்ம வந்து டூல். அந்த டூல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா புஷ் பண்ணி எடுக்கிறதோ புல் பண்றதோ இல்ல புஷ் அது பண்றதுக்கு மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க லோக்கலாவே ரிப்போர்ட் கிரியேட் லைக் ரெப்போ கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் மேனேஜ் லோக்கலி. எப்படி நம்ம ஃபோல்டர் டீசென்ட்ரல் ஆமா டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தோம்ல, லைக் டிஸ்ட்ரிபியூட்டர் வெர்ஷன் கண்ட்ரோல் பார்க்கும்போது ஒரு பிளேஸ்ல லைக் யூ ஹாவ் எ கோட் ரெப்போ லைக் லோக்கல் இன் த சென்ஸ் உங்க ஆன் பிரேம்குள்ளேயே வந்து ஒரு சர்வர்ல வந்து கிட் ரன் ஆயிட்டு இருக்கும். அந்த கிட்ல இருந்து நீங்க கோட் புஷ் பண்ணும்போது அது கன்சிடர் தட் ஆஸ் லோக்கல். டிஸ்ட்ரிபியூட்டட் இது பாத்தீங்கன்னாவே லோக்கல். ஓகேவா, லோக்கலா ரன் ஆகும். மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிட் அண்ட் கிட்டப் பாத்தீங்கன்னா கிட் வந்து இட்ஸ் எ சாஃப்ட்வேர் தட் ரன்ஸ் லோக்கலி ஆன் யுவர் மிஷின். ஓகேவா, நமக்கு அதுக்கு ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டோ இன்டர்நெட்டோ ரிக்வயர்ட் இல்லை. கிட் நான் லோக்கல் ரெபாசிட்டரி யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு கிட் கிட்டப் அக்கௌண்ட்டும் தேவையில்லை, இன்டர்நெட்டும் தேவையில்லை. லைக் கிட்டப் போயிட்டீங்கன்னா லைக் கிட்டப் பாத்தீங்கன்னா இட்ஸ் எ சர்வீஸ் that host Git repositories in the cloud and make easier to collaborate with other people. Collaborator like group of
people working on a same project and same projectல இருக்கிறது like collaboration of a team, right? ஒருத்தர் ஒன்னு பண்ணும்போது ஒரு மாடியூல்ல ஒர்க் பண்ணும்போது that is one main difference. The other difference பாத்தீங்கன்னா this is the only main difference. லோக்கலுக்கும் லைக் கிட் அண்ட் கிட்டப்புக்கும் லைக் இப்போ ஒன் கிட்டப்ல மோர் வந்து திங். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் பார்க்க முடியும். வெர்ஷன் கண்ட்ரோல் மீன்ஸ் எப்போ கமிட் பண்ணமோ அப்போலாம் அந்த சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு பார்த்துக்க முடியும். இப்போ 10 கமிட்ஸ் இல்ல 10 சேஞ்சஸ் தெரியும். நீங்க கிட் லோக்கல்லையும் பண்ணலாம். லைக் இஃப் யூ ஒர்க்கிங் இன் கிட் லோக்கல், ரைட், கிட் லாக் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கமிட் நடந்தது யூ கேன் see it. இஃப் யூ டோன்ட் யூஸ் அந்த ஃபைல்ஸ் இன்டர்நெட், ரைட். இப்போ நம்ம 2 ஃபைல் டெலீட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்க, திரும்ப அதை கொண்டு வரணும்னாக்கா நம்ம கொண்டு வந்துக்கலாம் அதே மாதிரி லோக்கல். தாராளமா லைக் தட் இஸ் த யூஸ் ஆஃப் கிட். அதனாலதான் நம்ம கிட் யூஸ் பண்றோமே. லைக் ஓகே. இப்போ வந்து லோக்கலாவும் சேஞ்சஸை ட்ராக் பண்றதுக்கும் we are using that git. ஓகேவா? கிட் லாக்ன்றது லைக் கிட் லாக், கிட் ஸ்டேட்டஸ், கிட் லாக் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கமிட் எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இஃப் யூ வாண்ட் டு பிரிங் தட் ஒன் கமிட் பேக்னா லைக் 2 கமிட் ஆர் 3 கமிட் பின்னாடி இருந்து நம்ம கொண்டு வரணும்னா we can bring that. ஸோ கிட் வந்து இப்போ if I have doing multiple changes வச்சுக்கோங்களேன், லோக்கலே பண்றேன். லைக் இந்த சேஞ்சஸ் எனக்கு மட்டும் தெரியும். லைக் if I put that repository in cloud, like whoever working in that particular project, they also can able to see their changes. இப்போ அவங்களும் அவங்களோட சேஞ்சஸ் பார்க்கலாம். மெயின் டிஃபரன்ஸ் ஃபார் கிட் அண்ட் GitHub is only one. It runs in locally. GitHub பாத்தீங்கன்னா இட்ஸ் a cloud repository. It holds like group of like other repositories too. ஓகேவா? So இப்போ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லைக் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் 5 or 6 ஃபைல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 5 or 6 ஃபைல்ஸ் வச்சுட்டு ஐ ஒர்க்கிங் ஆன் மை லோக்கல். ஸோ இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல ஒர்க் பண்ணா ஐ கேன் ஏபிள் டு ஒன்லி சி த சேஞ்சஸ். இதே நான் வந்து இஃப் ஐ யூஸ் திஸ் I'll டேக் திஸ் அண்ட் புட் இட் இன் GitHub ரெபாசிட்டரிஸ்ல நான் போட்டேன்னா வாட் எவர் சேஞ்சஸ் ஐ மேட், நான் என்னென்ன கமிட்லாம் பண்ணேன், என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணேன்னா இஃப் ஐ புட் இட் இன் GitHub, ரைட், அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றவங்க கொலாபரேட்டர்ஸா இருந்தா தே கேன் ஆல்சோ ஏபிள் டு see the சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் எல்லாம் ஓகே, இவர் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. லைக் ஒரு கமிட் பண்ணும்போது we have to give a எப்படி சொல்றதா ஒரு மீனிங்ஃபுல் கமெண்ட் கொடுக்கணும். தட் மீனிங்ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இவர் எதனால இந்த கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சேஞ்சஸ்னால தான் அவர் கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ whenever you giving any description, இங்க மட்டும் இல்ல, நம்ம ஃபர்தரா எந்த டூல்ல நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாலும் it should be a meaningful one. ஏன்னா அப்பதான் வந்து அதர்ஸ் லைக் யுவர் டீம்ஸோ இல்ல எதுவோ யாரோ இருந்தாலும் they can able to know, oh, this commit refers to this, இல்ல this changes refers to that. so Git வந்து ஒரு for individual tracking, GitHub வந்து for team tracking. கரெக்ட். இப்படி கடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒர்க் பண்றாருன்னா உங்களுக்கு கிட் போதும். லைக் குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றாங்கன்னா லைக் இட்ஸ் a cloud based thing, so it is easy to host. கரெக்ட். Git சொல்லுங்க வந்து ராகேஷ். ஒரு CLI டைப், GitHub வந்து ஒரு GUI டைப், அந்த மாதிரி. அப்படி கிடைச்சுக்கலாம். எனக்கு இஃப் யூ வாண்ட் இங்க லோக்கலே நம்மளுக்கு GUI பேஸ்டா வேணும்னா கிட் கிராக்கன் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஐ அம் நாட் ஷூர் வெதர் இட்ஸ் ஸ்டில் அவைலபிள். ஸோ நம்மளே நம்மளோட கோட்ல ஒர்க் பண்ணும்போது அதை ஒரு இது மாதிரி வெர்ஷன் மாதிரி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சொந்தமா. லைக் யூஸ் பண்ணும்போது இது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் இஃப் யூ see இமேஜ், வேற எதுனா இமேஜ் பார்க்குறேன். யூ கேன் see this image, right? அண்டர்ஸ்டுட். எஸ். இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா லைக் இட் ஷோஸ் விஷுவலியா காட்டும் உங்களுக்கு எந்த கமிட் எங்க இருக்கு. லைக் ஃபர்தரா நம்ம போகும்போது ஐ ஷோ திஸ் லைக் எட்னா என்ன, எட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வாட் எட்டோட மீனிங் என்ன, லைக் தோஸ் திங்ஸ் வில் சி. ஒரு கமிட்க்கு இன்னொரு கமிட்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் கமாண்ட் இதெல்லாமே ஒன்னு ஒன்னா நம்ம பார்ப்போம். லைக் ஃப்ரம் அவர் கிளாஸ். ராகேஷ், and we are raised பண்ணிருக்கீங்க. எனி क्वेश्चन here? எஸ் பிரமோத். ஸோ இப்போ கிட்ங்கிறது லைக் ஒரு லோக்கல் சிஸ்டம்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரியான கிட்ஹப்ங்கிறது சென்ட்ரல் ரெபோசிட்டரி சொல்றீங்க. ஸோ இப்போ நான் என்னோட கோடை வந்து சென்ட்ரலுக்கு புஷ் பண்றதுக்கு முன்னாடி புஷ் பண்ணா யூஸ்வலா வந்துட்டு கமிட் லாக்ஸ்ல வந்து கமிட் பார்த்து ஒரு கமிட் முன்னாடி போறது வந்துட்டு பாசிபிள். இப்போ நான் புஷ் பண்ணல, ஓகேங்களா. என்னோட லோக்கல் சிஸ்டம்லேயே வந்துட்டு
நான் சென்ட்ரல் ரெப்போசிட்டரியில புஷ் பண்ணாத கோடுக்கு கமிட் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? ஆர் 2 கமிட் 3 கமிட் பின்னாடி போக முடியுமா? தாராளமா. லைக் நீங்க உங்க ஃபைல சேஞ்சஸ் பண்ணிட்டீங்க. லைக் யூ ஆர் புஷிங் அந்த பர்ட்டிகுலர் கமிட் மட்டும் நீங்க புஷ் பண்ணல. லைக் டு யுவர் சென்ட்ரல் ரெபாசிட்டரி. சோஃபா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ அது கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எடுத்து தான் நீங்க புஷ் பண்றீங்க. லைக் ஸோ இன் இல்ல கேஸ் யூ நான் வாண்டட் டு ரோல் பேக் ரைட் அந்த கூட நீங்க பண்ணலாம். நோ இஷ்யூஸ். இல்ல ஐ மீன் நான் சென்ட்ரல் ரெப்போசிட்டரிக்கு புஷ் பண்ணல. ஓகேங்களா? நான் புஷ் பண்ணாம நான் வந்துட்டு லோக்கல்லே வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸா வந்துட்டு லைக் சேவ் பண்ணிருக்கேன். லைக் இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்குன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கேன். ஸோ டியூ ஓகே. டு மை ரெக்குவயர்மெண்ட் சேஞ்சஸ் நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சென்ட்ரல்ல புஷ் பண்ணாத இருக்கிற நிலையில என்னோட 2 days பேக் ஃபைல லோக்கல்ல இருந்து ஃபெச் பண்ண முடியுமா? அந்த மாதிரி கேக்குறேன். பண்ணலாம். லைக் கிட்டோட மெயின் பர்பஸே சேஞ்சஸ் தானே. நீங்க அந்த ஒரு இதை நீங்க லைக் யூஸ் பண்ணிட்டா லைக் இன்கேஸ் நீங்க அந்த ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி அது உங்க ட்ராக் சேஞ்சஸ் உங்க கமிட்ஸ் நீங்க சேவ் பண்ண கமிட்ஸ் நீங்க அந்த செக் பாயிண்ட் சேவ் பண்ணிருந்தீங்கன்னா லைக் யூ கேன் ஏபிள் டு கெட் தட். வித்தவுட் சேவிங் செக் பாயிண்ட் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா யூ கேன் யூஸ் இட். இப்போ நான் ஒரு 4 ஃபைல் இப்போ 4 ஃபைல நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க்கிங் இந்த 4 ஃபைல் ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ கன்சிடர் நான் செக் பாயிண்ட் வந்து இது கொடுக்கல, நான் சேவ் பண்ணல. சேவ் பண்ணாம இந்த ஐ டெலிட்டட் திஸ் ஃபைல் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் ஐ ஆடட் a செக் பாயிண்ட். இந்த செக் பாயிண்ட் 3 ஃபைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு கெட் ரிட்ரைவ் ஒன்லி திஸ் 3 ஃபைல்ஸ். அந்த சேவ் பண்றதுக்கு முன்னாடி டெலீட் பண்ண செக் பாயிண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி டெலீட் பண்ண ஃபைல் ஐ கேன் பிரிங் தட் அகைன். ஸோ த செக் பாயிண்ட் மேட்டர். செக் பாயிண்ட் லைக் நீங்க செக் பாயிண்ட் எங்க கிரியேட் பண்றீங்களோ அதுதான் கமிட் சொல்லுவோம் நம்ம. அந்த செக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ லைக் அது தெரியாது. லைக் இப்போ நம்ம செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணாமே ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டோம். ஸோ கிட் ஓன் ட்ராக் தட். ஒன்லி த செக் பாயிண்ட் நீங்க என்னென்ன செக் பாயிண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த இது சேஞ்சஸ் மட்டும் ட்ராக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓகே. இது வந்து இந்த செக் பாயிண்ட் தான் மேட்டர்ஸ், கமிட்ஸ் தான் மேட்டர்ஸ். சொல்லுங்க யோகி, ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ கிட்டும் கிட்டவும் எப்பொழுதுமே ரெண்டும் இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர் தானா இல்லை இன்டர் டிபெண்டா? இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர்ஸ் தான். நீங்க இன் கேஸ் ஆஃப் கிட் இருக்குல்ல அது லோக்கலா ரன் பண்றதுக்கு. இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் GitHub வித் Bitbucketனா யூ கேன் டூ இட். நோ இஷ்யூஸ். நாட் டிபெண்டே கிடையாது. லைக் இட் பேஸ்ட் ஆன் அவர் சினாரியோஸ். இப்போ இண்டிவிஜுவலா ஒர்க் பண்ணீங்கன்னா யூ டோன்ட் ரெக்வயர் ரெபாசிட்டரிஸ். இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் எ டீம்னா இட் பிகேம் எ டிபெண்டன்ட் ஆன் தட். டிபெண்டா அது ரிக்வயர்ட் ஆகும்ல. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றதுக்காக அது. ஓகே. யா. So அது பார்த்தோம். Like we'll see. We'll do some we'll work on some comments, basic comments work பண்ணுவோம். Yeah. Okay. இப்ப I'm in my location, right? I'll go to /c. So இது வந்து பாத்தீங்கன்னா லைக் இட் வில் சப்போர்ட் ஆல் யூனிக்ஸ் கமாண்ட். லைக் git bash பாத்தீங்கன்னா லினக்ஸ் கமாண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். லைக் I'll make a directory. So I'll go git test. ஸோ இப்போ நான் சொன்னேன் ப்ரோமோத் நீங்க சொன்னீங்க கிட் வந்து ட்ராக் சேஞ்சஸ் பண்ணும். ஸோ நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இஃப் யூ கிவ் கிட் ஸ்டேட்டஸ்னா இட் ஷோஸ் இது என்ன லைக் whether it is a repository or not. இங்க பாத்தீங்கன்னா இட் ஷோயிங் தட் .git ஒரு ஃபோல்டர் இல்ல. ஸோ ஐம் நாட் கன்சிடரிங் திஸ் ஃபோல்டர் as a repo. இப்போ நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து ரெப்போவா கன்சிடர் பண்ணணும்னா லைக் ஸ்டார்ட் பண்ணணும்னா the initial command would be git init. If you give init, right, it will make this repository. இது வந்து இப்போ it will start tracking all changes நம்மளுக்கு ட்ராக் பண்ணி. So if I give ll, right, no file is there. If I give ll hyphen here, sorry. இப்போ ll hyphen கொடுத்தீங்கன்னா we could see a hidden file. ஒரு hidden file பார்க்குறோம். Like this
இது லைக் இஃப் யூ கிவ் ஸ்டேட்டஸ் ரைட் இட் வில் செக் வெதர் இப்போ ரெபாசிட்டரி இருக்கா இல்லையான்னு செக் பண்றதே பாத்தீங்கன்னா இந்த டாட் கிட். இந்த டாட் கிட் ஃபோல்டர் இருந்ததுன்னா we can see it is a git repository. நம்ம இது பண்ணிட்டோம் லைக் இப்போ வந்து இந்த சிடி இந்த git டாட் கிட்ல என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். if you go into that particular folder, right, if you give ll, right, we have much fields, right? headன்னு ஒரு ஒரு லைக் ஃபைல் இருக்கு, கான்ஃபிக்னு ஒரு ஃபைல் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஃபைல் இருக்கு, ஊப்ஸ் இருக்கு, இன்ஃபோ இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெஃபரன்ஸ் இருக்கு. லைக் திஸ் த்ரீ வில் கோ டீப்பர் வென் வி கோ ஒன் பை ஒன். ஃப்ரண்ட் ஃபர்தரா போகும்போது லைக் வாட் இஸ் திஸ் இதெல்லாம் பார்ப்போம். லைக் வாட் இஸ் ஹெட் மீன், ஹெட்னா என்ன, லைக் வில் சி த வாட் தட் மீன். ஹெட் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெஃப் ஹெட் மாஸ்டர். இப்போ கரண்டா என்ன பிரான்ச்ல இருக்கோம்னா லைக் டிஃபால்ட்டா இப்போ ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் ஆகும்போது த டிஃபால்ட் பிரான்ச் நேம் would be மாஸ்டர். நம்மளுக்கு என்ன நேம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட் இன் கான்ஃபிக் ஃபைல் லைக் ஆல்சோ வாட் ஹெட் ரெப்ரசன்ட், ரைட்? ஹெட் ரெப்ரசன்ட்ஸ் ரீசெண்ட் செக் பாயிண்ட். ரீசெண்ட் செக் பாயிண்ட் எங்க இருக்கோ அந்த செக் பாயிண்டோட நேம் தான் நம்ம ஹெட்னு சொல்லுவோம். லைக் தட் இஸ் அ டாப். லைக் நம்ம பாடியில டாப் வந்து ஹெட்ல, லைக் அதே போல நம்ம ப்ராஜெக்டோட லாஸ்ட் கமிட் வில் கன்சிடர் ஆஸ் எ ஹெட். அந்த ஹெட் எங்க நம்ம மூவ் பண்றோமோ அதுக்கு பேஸ்ட் ஆன் த திங்ஸ் அதோட டெஃபினேஷன் ஒரு இடத்துல ஒன்னு மாறும். ஓகேவா? ஸோ தென் வாட் இஸ் இன் த கான்ஃபிக் ஃபைல்? சி config file பாத்தீங்கன்னா like a repository format variation, like these things we don't require at all. When you initialize a cloud repository நம்ம initialize பண்றோம்ல, like if I create a repo in cloud, அந்த cloudல இருந்து அப்ப நம்ம ஃபுல்லோ ஃபோர்க் பண்ணும்போது இல்லைன்னா we are pushing one thing, right? அப்ப வந்து we'll have one upstream linkன்னு ஒண்ணு காட்டும். லைக் இங்க பாத்தீங்கன்னா that matters. upstream ஏதோ ஒரு like you will get one additional field. அந்த additional field will represent GitHubல இந்த நேம்ல இந்த லைக் இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன்ல தான் கிளவுட் ரெப்போ இருக்கு. வாட் எவர் வி புஷ் ஆர் புல், ரைட்? அந்த டைம் வந்து வி குட் சி என்கிட்ட எதுனா இருக்கான்னு பாக்குறேன். லைக் GitHub ப்ராஜெக்ட்ஸ் I'm not sure I saved it. இது என்னோட புது லேப்டாப். I'm not sure. இது என்னோடதா? Yeah, this is mine. Okay. I'll open. Okay. 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 இது டீல தான் இருக்கணும். Yeah. இங்க பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் ஒர்க் பண்ண ஃபோல்டர். இப்போ அதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா I'm not sure இது நான் புஷ் பண்ணிருக்கேனான்ட்டு will see like LL see பாத்தீங்களா எங்களுக்கு நம்மளுக்கு தெரியுது. ஒரு கிளவுட் ரெப்போவுக்கு நார்மலுக்கு வில் ஹேவ் a difference, right? இதுல பாத்தீங்கன்னா ரிமோட் ஆரிஜின்ல URL கொடுத்துருக்கோம். லைக் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் my actual code exists in cloud. If I go there, right? See, என்னோட ரெபாசிட்டரியில இட்ஸ் மை ஓன், லைக் என்னோட கோட் இருக்கு இதுல. ஸோ திஸ் இஸ் லைக் இது பிரான்ச் வந்து எந்த பிரான்ச்ல கம்மிட் ஆயிருக்கும். லைக் இட் இஸ் மெயின், யூ கேன் சி இட் இஸ் மெயின் ஆரிஜின் எட் வந்து மெயின். லைக் இது லிமிட் இது ரெஃபர் இது மெர்ஜ் பண்ணும்போது கெட்டுட்டு. இப்போ நம்ம எட் பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இதுல எத்தனை கம்மிட் இருக்குன்னு வி கேன் சி இட் ஹியர். So only ஒரு commit தான் இருக்கு. So the first commitல you can see the date. If you see the date file, right? So it's not showing here. Maybe it's a old one. It's not showing here. So அதுதான் லைக்
லோக்கல் ரெபாசிட்டரிஸ்க்கும் வெதர் இட் இஸ் கிளவுட் ஒரு ஏற்கனவே ஒரு கிளவுட்ல இருந்து நம்ம புல் பண்றோமோ இல்ல புஷ் பண்றோமோ யூ குட் see the origin of that எங்க இருந்து நம்ம புல் பண்ணிருக்கோம் ஸோ வில் கெட் ஆல் திங்ஸ் ஹியர் ஓகேவா ஸோ that is one so we'll go to our previous path okay so பேசிக்கலி நம்ம கிட் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் ரைட் கிட் ஸ்டேட்டஸ்னா வெதர் அதுக்கு மட்டுமா காட்டும்னா இல்ல ஸோ இல்ல கிட் ஸ்டேட்டஸ் யா கிட் டெஸ்ட் ஆன் பிரான்ச் அதுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பிரான்ச் மாஸ்டர் நோ கமிட்டட் நத்திங் டு கமிட் எதுவுமே கமிட் இல்ல நம்ம கெட் ஆட் டு ட்ராக் சொல்லுது இப்போ ஐ எம் கிரியேட்டிங் சச் ஃபைல் லைக் டச் ஏ ஏன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் பின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன் பின்னு ஒரு ஃபைல் சின்னு ஒரு ஃபைல் 3 ஃபைல் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோ ஸோ I'll get 3 files right ABC and I'm doing some content in ஏன்னு வச்சுக்கோங்க like I'm saving some content so இப்போ நம்ம சேவ் பண்ணோம் if we see right git status git status பாத்தீங்கன்னா like we had 3 files இந்த 3 files பாத்தீங்கன்னா untracked filesல இருக்கு like these are not started tracking அப்படின்னு கொடுத்துருக்கு ரைட் இஃப் ஐ இதை நம்ம எப்படி நம்ம ஆட் பண்றோம்ல லைக் டு ட்ராக்னா கிட் ஆட் கொடுத்தீங்கன்னா கிட் ஆட் டாட் கொடுக்கலாம் இல்லைன்னா கிட் ஆட் ஏ கமா பி ஆர் சி இதே மாதிரி கொடுக்கலாம் இந்த ஃபைல் இந்த டாட் ரெப்ரசன்ட் வந்து வாட் எவர் திங்ஸ் இன் யுவர் ஃபோல்டர் இட் வில் ஆட் டு ஸ்டேஜிங் ஏரியா சொல்லுவாங்க git staging yeah so working directory ல இருந்து you can see this image right you can see this image right or I'll open this yeah you can see this image right so இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட்லி we are in a working directory so நம்மளோட working directoryல இருக்கும் so we will be adding this to a staging area staging area ஆட் பண்ணும்போது once we added in staging area right we could see a difference பாருங்க இப்போ நான் ஃபைல் ஆட் பண்றேன் like I'm adding individual files abc ஓகேவா so abc ஆட் பண்றோம் so if I give git status கொடுத்தீங்கன்னா changes to be committed like before பாத்தீங்கன்னா abc இருக்கு now it sees a and b and c new file இருக்கு இது என்ன no committed but இங்க green கலர்ல காட்டுதுடா கரெக்டா so we added this file to staging area இப்ப மூவ் பண்ணிட்டோம் so I will add some changes in file a கொடுத்துட்டு like via கொடுத்துட்டு I'm adding additional content so additional content கொடுத்துட்டு I'm saving it இப்போ நம்ம git status பாத்தீங்கன்னா so இது நம்ம செக் பாயிண்ட் போல கிரியேட் ஆயிடுச்சு லைக் திஸ் இஸ் ஒன் செக் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன் so if I see git வந்து தெரியுது பாருங்க லைக் யூ ஆடட் a changes நீங்க இந்த சேஞ்சஸ் ஆட் பண்ணிட்டீங்க லைக் டு ஐ வாண்ட் டு சேவ் த ஃபைல் இது வந்து நம்ம கமிட் கொடுத்துட்டோம்னா த டியூ சேஞ்சஸ் வில் பி இன் அவர் செக் பாயிண்ட் அந்த ப்ரீவியஸா சேஞ்ச் பண்ணது பண்ண முடியாது இது ஏற்கனவே நம்ம கமிட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா லைக் வில் கமிட் த எக்ஸிஸ்டிங் ஃபைல் அண்ட் வில் டூ மாடிஃபிகேஷன் ஒன் மோர் ஃபைல் பண்ணிட்டு லைக் ஹவ் வி see that நம்ம பார்க்க போறோம் லைக் தட் இஸ் அ டிஃபரன்ஸ் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டேஜிங் ஏரியால மூவ் பண்ணிட்டோம் இது ஸ்டில் இன் ஒர்க்கிங் டைரக்டரி இப்ப கிட் ஆட் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் ஆட் தட் இன் commit and if you see that இந்த எல்லா ஃபைலுமே கிரீன்ல இருக்கு ஸோ ஆல் ஆர் அப் டு டேட்னு சொல்லி இட் வில் கன்சிடர் தட்
இதை வந்து எப்படி நம்ம கமிட் பண்ண போறோம்? இப்படி ஒரு கிளவுட் ரெபாசிட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணி லைக் வி கெட் அவர் ஓன் repo in cloud, how we push, how we will pull, merge, இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் பேசிக் இன்ட்ரோ டுடே. அதனால கொடுத்தோம். ஸோ ப்ரோமோட் நீங்க வெறும் ஃபைல் மட்டும் தான் இதுல பண்ண முடியுமா? இல்ல, யூ கேன் ஹாவ் அ டைரக்டரி ஆல்சோ. இஃப் ஐ ஹாவ் அ டைரக்டரி, ரைட், மேக் டைரக்டரி ஏபிசி, ரைட், இத கூட அதை ட்ராக் பண்ணும். லைக் ஸ்டேட்டஸ் அது எதுவுமே இல்லை. லைக் இஃப் யூ கோ இன்டு தட் ஏபிசி and touch some file, இப்போ கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா see, இந்த ஃபோல்டர் நம்ம ஆட் பண்ணலான்ட்டு வில் காட்டுது. கரெக்டா? ஆல்சோ லைக் அப்புறம் ஒரு ஃபோல்டருக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம்னா நோ, நீங்க ஒரு மெயின் பேரண்ட் ஃபோல்டர்ல மட்டும் இனிஷியலைஸ் பண்ணா போதும். யூ டோன்ட் அதுக்குள்ள போற சைல்ட் ஃபோல்டர்ஸ்க்கு யூ நெவர் இனிஷியலைஸ் கிட் கொடுத்தா யூ வில் கெட் சம் இஷ்யூஸ் வென் யூ புஷிங் தட் டு யுவர் கிளவுட், ரைட்? தட் டைம் யூ வில் கெட் அன் எரர் லைக் மல்டிபிள் கிட் ஃபோல்டர் இருக்கு. ஸோ இட் வில் கெட் லைக் என்ன சொல்றது, it will throw error. So the best practice வந்து பாத்தீங்கன்னா parent folder only should have the dot git file. ஓகேவா? டாட் git file வந்து parent folderல மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? So only the parent folder at git status. So only the parent folder means it should have a git. Like other than child folders க்கு வந்து நம்மளுக்கு வந்து we shouldn't initialize that repository. ஓகேவா? ஓகே. So we started a basic overview of basic things, like so basic commands. நம்ம tomorrow onwards we'll be seeing like other things. எப்படி நம்ம ஒரு கோடை வந்து புஷ் பண்ண போறோம், லைக் ரெபாசிட்டரிஸ்ல other commands, merge என்ன, புல்லுனா என்ன, like we'll be completing one by one tomorrow. ஓகேவா? So I'll also give a file that என்னென்ன command நம்ம யூஸ் பண்ண போறோம்ட்டு will give a command, so it will be easy to us to add. ஓகேவா? So far இன்னைக்கு பார்த்ததுல any doubts, any questions உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு? Like I'm giving 30 minutes back to you. I'm audible, right? I could see silence in the call. Yes. Yes, Pramod. Yes, no Okay, doubt. okay. Okay, thanks, wonderful. So I'm just giving 30 minutes back to you today. So tomorrow onwards we'll see like all the codes. என்னென்ன நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோமோ, what that particular command like refers to, we'll be seeing completely that tomorrow. At the end of the git thread, we'll be discussing the branching strategy. Like I'll stop recording here.